தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் தீவிரவாதிகளே. அந்த இயக்கம் வந்து சொல்லிருச்சு தீவிரவாத தாக்குதல் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி அவங்க வந்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். இப்ப அந்த தீவிரவாத இயக்கத்தை நீங்க தாக்குறதுக்கு முற்படுவீங்களா? அதை விட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க லோக்கல்ல இருக்க ஆட்களை போய் ஹராஸ் பண்ண போறீங்களா? தீவிரவாதிகளுக்கு கொள்கை கோட்பாடுங்கிறது ஒண்ணு இருக்காது. கொள்கை கோட்பாடு இருந்தா உண்மையாகவே இவர்கள்லாம் குரானையும் அந்த நபிகளுடைய வழிகாட்டலையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களானா இல்ல. நேரடியாக இந்தியாவுடைய இந்த டூரிசம், அதுவும் காஷ்மீர்ல டூரிசத்துக்கான ஒரு டெவலப்மெண்ட் வரக்கூடாதுங்கிற நோக்கத்தால் மட்டுமே செய்யப்பட்ட தாக்குதலா தான் நான் இதை பாக்குறேன். இப்ப இந்த தாக்குதலே ராணுவம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர் தீவிரவாதத்தை தான் வளர்த்தெடுக்குமே ஒழிய இந்த தீவிரவாதத்திற்கு ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்காது. பொறுமையா எல்லாருக்கும் கேட்டு அப்படிலாம் அதுக்கான நேரமா அங்க இருக்கிறது போல தெரியல. வந்திருக்கிறாங்க, வந்த வேகத்திலேயே வந்துட்டு ஆண்களை குறி வச்சு தாக்கி இருக்கிறாங்க போல தெரியுது. நாங்க பாருங்க பதிலடி கொடுத்து நிப்பாட்டுறோம் பாருங்க நீங்க. இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு? இப்ப பகல்காம் இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப ஒரு ஏவுகணை தாக்குதல பாகிஸ்தான்ல பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப இது வந்து தொடர்கதை தான். இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரப்புல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் துயரத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? Oscar is always on right track. That is why Fast Track taxi ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் சார். வணக்கம் சார், காஷ்மீர் பகல்காம்ல நடந்த அந்த டெரர் அட்டாக் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மட்டுமில்லாம உலகம் முழுக்கவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்தியாவிலையும் அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உண்மையாவே யாரு இது செஞ்சாங்க அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முப்படைகளும் தயார் நிலையில வச்சிருக்கோங்க சொல்லியிருக்காங்க. விசா ரத்து பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை நாடு திரும்பும்படி சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கா இந்தியா நடவடிக்கைகளை எடுத்துட்டு வச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல இது ஒரு சரியான நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். அடிப்படையில அந்த பகல்காம் தாக்குதலை பற்றி பேசுவதற்கு முன்பு இந்த பிஜேபி அரசாங்கம் காஷ்மீர்ல டூரிசத்தை எப்படியாவது திரும்ப பெரிய அளவுல கொண்டு வரணும். ஏன்னா வெள்ளையர்கள் காலகட்டத்துல இந்தியாவுல பெரிய அளவு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு டூரிசம் இருந்த இடம் வந்து காஷ்மீர். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த காஷ்மீர்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டு இந்த சிக்கல்னால டூரிசம் என்பது சுத்தமா படுத்துருச்சு. கடந்த பாஜக ஆட்சியில இதை திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்காக உங்களுக்கே தெரியும் அந்த சிறப்பு சலுகைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு நிறைய பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு கடைசியில வந்துட்டு அந்த டூரிசத்திற்கான எஃபர்ட்ஸ் வந்து அதிகம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த டூரிசம் எல்லாருக்குமே ஈஸியா போயிட்டு வரும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய லாட்ஜஸ், அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இதெல்லாம் ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு இன்டர்நேஷனல் டூரிசத்துல வந்துட்டு காஷ்மீரை வந்து நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணி ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து இந்தியன் டூரிசம் போர்டு வந்து ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல ஒரு பெரிய சரிவை தான் இந்த தாக்குதல் என்பது நடத்திருக்கு. காரணம் என்னன்னா இதற்கு முன்னாடி பல இடங்கள்ல தாக்குதல்கள் நடக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஏரியாவுக்கு கொஞ்சம் அவுட்டர்ல இந்த மாதிரி கொஞ்சம் ரிமோட் ஏரியாஸ் இந்த மாதிரி இடத்துலதான் நடக்கும். பட் ஆனா இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பகல்காம் வேலிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட். காஷ்மீருக்கு போறவங்க அந்த வேலிக்கு வந்து கட்டாயம் போவாங்க. அது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். அதுவும் வந்து ரொம்ப எல்லை பகுதியிலயோ இல்ல இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் இருக்கிற பகுதியோ அது கிடையாது. ரொம்ப ரொம்ப உள்ள எல்லைகள்லாம் பல தாண்டி உள்ள வந்துதான் அந்த தாக்குதலை நடத்த முடியும். அதற்கு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. நிறைய காட்டு பகுதிகள் இருக்கு, நிறைய சர்வேலன்ஸ் மிஸ் பண்ற பகுதிகள் இருக்குன்னு அந்த சிரமங்கள்லாம் நமக்கு நன்றாகவே தெரியுது. ஏன்னா காஷ்மீருடைய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த இராணுவத்தாலையுமே முழுமையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தளத்தை வந்து அங்க உருவாக்கி கண்காணிக்க முடியாது. ஏன்னா சில நேரங்களில் பனிமூட்டம் ஏற்பட்டுரும். அதுலயே வந்து கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காட்டுப்பகுதி வழியாவே உள்ள வந்து கொஞ்சம் அதாவது டூரிஸ்ட் உள்ள வர்ற ஒரு இடத்துல அவங்க இருந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதுல நிறைய கதைகள் சொல்லப்படுது. இந்த பகல்காம் இதுல வந்து அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, அரசு தரப்புன்னு இல்ல ஊடக தரப்புல, அரசுக்கு ஆதரவான ஊடக தரப்புல இருந்தெல்லாம் சொல்றது என்னன்னா அந்த தீவிரவாதிகள் வந்தாங்க, வந்துட்டு எல்லாரும் நிப்பாட்டி வந்து அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தாங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியரா இல்லையான்னு கேட்டு விசாரிச்சுதான் அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு ஒரு வெர்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு அரசியல் நோக்கத்திற்காக சொல்லப்பட்ட வெர்ஷனா தான் படுது. அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க, ஆண்கள் எல்லாத்தையும் தாக்கி இருக்கிறாங்க. அதுதான்
அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்ல நடந்திருக்க வாய்ப்பு இல்லன்னு சொல்ல வரீங்களா? அது நடந்திருக்கிறதுக்கான சூழல் என்பது அங்க எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது சந்தேகத்திற்குரியது. 2வது, இதை பரப்புபவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்சிக்கான ஒரு அரசியலை செய்பவர்களாவே இருக்கிறார்கள். இந்த ம். கருத்தை பரப்புறவங்கலாம். அபிஷியலா ராணுவ தரப்புல இருந்து அந்த மாதிரி ஒரு தகவல் வரல. வந்து ஓகே. உள்ள வந்து விசாரிச்சு உட்காந்து பொறுமையா எல்லார்ட்டயும் கேட்டு அப்படிலாம் அதுக்கான நேரமும் அங்க இருக்கிறது போல தெரியல. வந்திருக்கிறாங்க. வந்த ம். வேகத்திலேயே வந்துட்டு ஆண்களை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க போல தெரியுது. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அந்த தாக்குதல் நடக்கும்போது அங்கிருந்த ஒரு சில இஸ்லாமிய சிறுவர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து காயப்படுறவங்களை எல்லாம் கொஞ்சம் காப்பாத்துனவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரியான ரிப்போர்ட்ஸும் ம். வருது. எதுக்கு நான் இதை ஏன் ஓகே. சேர்த்து சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்பது இந்த தாக்குதல் மூலமாக உருவெடுக்குது. அது வந்து ம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் மீதும் ஒரு பேர் வெறுப்பை ஏற்படுத்தும் விதமான ஒரு சில நடவடிக்கைகளும் சமூக வலைதளங்கள் இதுல எல்லாம் பார்க்க முடியுது. அதை அப்படி நம்ம பொருத்தி பார்க்க ஓகே. கூடாது. ஓகே. எந்த மதத்திலையும் ம். தீவிரவாதம் தவறானது. இஸ்லாமியர்கள்ல தீவிரவாத சிந்தனை கொண்ட சில இயக்கங்கள் இருக்குங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே ரொம்ப கெட்டவர்கள்ங்கிற அந்த ஒரு ஒரு பொத்தாம் பொதுவான பார்வையை வந்து நம்ம இங்கே முன்வைக்க முடியாது. ம். 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 ஆஹ் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அந்த தாக்குதலை செய்த தீவிரவாதிகளே அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப இந்த ம். தீவிரவாதம் ம். அப்படின்னா என்னன்னா எந்த விதமான கொள்கையும் கோட்பாடும் இல்லாமல் தீவிரவாதிகளுக்கு கொள்கை கோட்பாடுங்கிறது ஒண்ணு இருக்காது. கொள்கை கோட்பாடு இருந்தா இப்ப உண்மையாகவே இவர்கள்லாம் குரானையும் அந்த நபிகளுடைய வழிகாட்டலையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களானா இல்ல. அப்படி இருந்தார்கள் என்றால் ஆயுதம் இல்லாத ஒருவரை தாக்கக்கூடாதுங்கிறது குரான் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இவங்க வந்து அப்பாவி மக்களை தாக்கியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் ம். வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. இவங்க வந்து எதன் மூலமாக இந்தியாவை அச்சுறுத்துகிறார்கள். இந்தியா வந்து நீங்க பாரு இங்க வந்து காஷ்மீர்ல டூரிசத்தை நீ டெவலப் பண்றியா? அதுக்கு எதிராக நான் இதை செய்வேன். இப்ப இது 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 நேரடியாக இந்தியாவுடைய இந்த டூரிசம் அதுவும் காஷ்மீர்ல டூரிசத்துக்கான ஒரு டெவலப்மெண்ட் வரக்கூடாதுங்கிற நோக்கத்தால் மட்டுமே செய்யப்பட்ட தாக்குதலா தான் நான் இதை பாக்குறேன். அதன் அடிப்படையில ஓகே. இது ஒரு பெரிய ஒரு அதிர்வை அந்த விஷயத்த ஏற்படுத்தியிருக்கு மென்ஷன் உலகம். பண்ணதாவும் சொல்லப்படுதுல்ல சார். ஆர்டிகிள் எது 370 ரத்து பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல எல்லாருமே வந்துட்டு போறதுக்கான சூழல் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு தான் அவங்க இந்த விஷயத்த தாக்குதலே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க. அதுதான் ஆர்டிகிள் 370 நீங்க எதனால ரத்து பண்ணீங்க? டூரிசத்த நான் டெவலப் பண்ண போறோம். ம். காஷ்மீர வந்து ஒரு டெவலப்டு ஏரியாவா மாத்த போறோம். இப்படிலாம் சொல்லிட்டு தானே அந்த வேலைய செஞ்சீங்க. இப்ப இந்த ஆர்டிகிள் 370 நீங்க ரத்து செய்வதால் உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன இதுவரை? இதுதான் கேள்வி. அததான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். நீங்க அந்த 370ங்கிறத நீங்க ரத்து செய்வதற்கு முன்பு பலமுறை யோசிக்கணும். ஏன்னா, அது அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு உரிமை. அந்த உரிமையை நீங்க பறிக்கும் பொழுது உங்க லோக்கல் பாப்புலேஷன் உங்களுக்கு பெரிய அளவு எதிர்ப்பாக மாறுவார்கள். எதிர்ப்பு சக்தியாக சிந்திக்க தொடங்குவார்கள்ங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ம். இன்னொன்னு தீவிரவாதத்தை தடுப்பதற்கு நீங்க ஆயுதத்தையோ, ஏவுகணைகளையோ பயன்படுத்தி அந்த தீவிரவாத சிந்தனையை உங்களால் ஒழிக்க முடியாது. அது ம். ம். மக்களை நம் பக்கம் நம்மளுடைய சிந்தனைக்கு மக்களை கொண்டு வருவதுதான் அதுக்கான ஒரே வழி. அதற்கான ஒரே வழி வந்து காஷ்மீர்ல வந்து அந்த காஷ்மீரிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுதான். இந்தியா வந்து நம்மளோட ம். வாழ்வாதாரத்தை உயர்த்துது. நம்ம பாகிஸ்தானோடையோ இல்ல தனிநாடாவோ இருந்தால் இந்த அளவுக்கான சலுகைகள் நமக்கு கிடைக்காது. இந்த சலுகைகள் மூலமாக நாம் இந்தியாவில இருந்து இந்த சலுகைகளை அனுபவிப்பதால் தான் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்கிறதுங்கிற அந்த உளவியல் அந்த காஷ்மீர் மக்களுக்கு வந்தாதான் தீவிரவாத சிந்தனை அந்த மண்ணை விட்டு அகலும். ஆனா அந்த சிந்தனை என்பது இந்திய உளவுத்துறையாலோ இல்ல இந்தியாவுடைய அதிகார வர்க்கத்தினாலோ இல்ல அரசியல் வர்க்கத்தினாலோ உருவாக்கப்பட்டிருக்கிறதா அந்த மக்களிடம்னா சுத்தமா கிடையாது. அந்த சிந்தனை இல்ல. மாறாக இந்தியா வந்து நமக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்குங்கிற அந்த ஒரு புரிதல் தான் அங்க ம். இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு சிந்தனையாக இருக்கிறது. இந்த சிந்தனை இருக்கும் வரைதான் அந்த பெரும்பான்மை மக்கள் இருந்து இந்த மாதிரி துப்பு கொடுக்கறதா இருக்கட்டும். இப்ப இந்த தாக்குதலே ராணுவம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் சப்போர்ட் இல்லாம இது ம். நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. ஓகே. ஓகே. இப்ப ஆமா, இந்த ஆமா. ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையாக இருக்கலாம். ஆனா இந்த உண்மைக்கு ம். பின்னால இவங்க நடவடிக்கை எடுக்க போகும் பொழுது அது ஒரு பேர் பாதிப்பையும் தான் திரும்ப ஏற்படுத்தும். அது தீவிரவாதத்தை ம். ஒழிக்கும் நடவடிக்கையா இருக்காது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறார்கள். லோக்கல் ம். பாப்புலேஷன்ல துப்பு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பொருள் அங்க லோக்கல் பாப்புலேஷனை போய் இப்ப நோண்ட போறீங்க நீங்க. ஓகே. புரியுதுங்களா? இப்ப அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் இருப்பாங்க. நம்மள போல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து இவங்க துப்பு கொடுத்திருக்காங்களா? அவங்க துப்பு கொடுத்திருக்காங்களா? இப்ப இந்த இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது உண்மையாகவே காஷ்மீர் மக்களுக்காக பேசக்கூடிய இந்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எல்லா நபர்களும் தீவிரவாதிகளாக பட்டியலிடப்படுவார்கள். ம். இவங்க துப்பு கொடுத்துட்டாங்க, அவங்க துப்பு கொடுத்துட்டாங்கன்னு அவங்கள ஒரு லிஸ்ட போட்டு அவங்கள சிறைப்படுத்துவீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர் தீவிரவாதத்தை தான் வளர்த்தெடுக்குமே ஒழிய, இந்த தீவிரவாதத்திற்கு ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்காது. ஓகே. இது ஓகே. தொடர் தீவிரவாதம் தான். இது 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 வந்து ம். ஒரு நம்ம வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு நம்ம பார்க்க கூடாது. ஒட்டுமொத்த நிகழ்வுக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ புல்வாமா தாக்குதல் நடந்தப்ப என்ன சொன்னீங்க? நாங்க பாருங்க ம். பதிலடி குடுத்து நிப்பாட்டுறோம் பாருங்க நீங்க. இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு? இப்ப பகல்காம். இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப ஒரு ஏவுகணை தாக்குதல பாகிஸ்தான்ல பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க?
இப்ப இது இது வந்து தொடர் கதை தான். இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, 2 தரப்புல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் தான் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் துயரத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம வைக்கக்கூடியது என்னன்னா, ஒரு நாமெல்லாம் மனிதர்கள், அறிவுடைய உயிரினங்கள். நம்ம இவன் கடிச்சுட்டான், கொதறிட்டான், நம்மளும் கடிச்சு கொதறதான் ஒரே பழி தீர்க்கும் நடவடிக்கை தான். இந்த மாதிரி சிந்தனைக்குள்ள உள்ள போயிட்டு திரும்ப திரும்ப நாம் தான் காயப்பட்டு வந்து கொண்டே இருப்போம். ஏன்னா அவங்க கையில எடுக்கிறது வந்து தீவிரவாத ம். தாக்குதல். அவங்க ஒன்னும் ஒரு அறம் சார்ந்த போற அவங்க கையில எடுக்க போறது இல்ல. தீவிரவாத தாக்குதல்ங்கும் போது அங்க அப்பாவி மக்கள் தான் பலியாவாங்க. அவன் ஏதாவது துப்பாக்கி எடுத்து வந்து சுடுவான், குண்டு ஓகே. கட்டிட்டு வந்து வெடிப்பான். ஏதாவது பேசஞ்சர் ஃபிளைட், பேசஞ்சர் ட்ரெயின், இதனால வந்து நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. அப்ப என்னை ம். பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு எடுக்கக்கூடிய ஒரே நடவடிக்கை என்பது அங்க காஷ்மீர் மக்களை தன் வசப்படுத்துவதுதான். காஷ்மீர் மக்களுக்கு நல்லது செய்வதன் மூலமாக அவர்களுக்கு சலுகைகள் கொடுத்து அவர்களோட கல்வி மற்றும் பொருளாதாரத்திலே முன்னேற்றி விடுவதற்கு என்னென்ன வழி, அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ராணுவ அச்சுறுத்தல், அந்த ராணுவ அச்சுறுத்தல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு. அது இப்ப வரைக்கும் இல்ல. ம். இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா ராணுவ அச்சுறுத்தல் தான் அதிகரிக்கும். இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஓகே. ராணுவ அச்சுறுத்தல் அதிகரிக்கும். இந்த ராணுவ அச்சுறுத்தல்ல ம். பாதிக்கப்படுறவன் திரும்ப ஒரு தீவிரவாதியா மாறி நிப்பான். இங்க விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. தீவிரவாதத்துக்கான விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இது எப்படி நம்ம முடிவா பார்க்க முடியும்னு தெரியல எனக்கு. அப்ப ஒரு அடிப்படை நம்ம சொல்ற கருத்து என்னன்னா, அங்க ம். இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உளவியல நீங்க மாத்தணும். இது இது ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் அதான் ஆனா அதுதான் ஒரே தீர்வு. அந்த ப்ராசஸ்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பாஜக அரசாங்கம் ஒரு சரியான தீர்வா இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா பாஜகவுடைய ஓகே. ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேட் ரெஸ்பான்ஸ். புரியுதுங்களா? ம். ஹேட் ரெஸ்பான்ஸ். அந்த ஹேட் ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. தீவிரவாதிகள் வராங்க, தாக்குறாங்க. அடுத்த நிமிடம் ம். இந்தியா முழுக்க நியூஸ் ஃபிளாஷ் ஆகுற விஷயங்கள் எல்லாமே மத தீவிரவாதத்தை நோக்கி தான் நகருது. ம். புரியுதுங்களா? இது இது உண்மையிலேயே இது மத தீவிரவாதமா நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா, இது காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனையாகத்தான் இது பார்க்கப்படணும். அதுக்குள்ள கண்டிப்பா ஓகே. பாகிஸ்தானுடைய ஊடுருவல் இருக்கு. பாகிஸ்தான் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்றது. புரியுதுங்களா? ஆனா ம். இதற்கு பின்னாடி மதத்தால் உந்தப்பட்ட தீவிரவாதம் இருக்கானா? இல்லை. மதத்தால் உந்தப்பட்ட ம். தீவிரவாதம் இது அல்ல. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பிரச்சனை, அதை காரணம் காட்டி உள்ள சில மத தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவுறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல எனக்கு. ஆனா இங்க இந்த இந்த இதுக்கு லோக்கல் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே அக்னாலேஜ் பண்றீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க மக்கள் ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த ஆதரவு ம். எப்ப நீங்க மாறும்? அந்த ஆதரவு மனநிலையில இருந்து அந்த மக்களை எப்ப நீங்க மாத்த போறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அவங்க எல்லாம் முஸ்லீமா இருக்க வரைக்கும் இந்த ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறீங்க. அப்ப அதுக்கு என்ன பண்றீங்க? அந்த மக்கள் அங்க இருந்து அப்புறப்படுத்திடணும். இல்ல அந்த மக்கள வந்து ஒரு பெரிய அளவு ராணுவ அச்சுறுத்தலுக்குள்ளேயே வச்சிருக்கணும். ஆனா அது நடக்காது. அது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நடக்காது. என்னைக்குமே அமைதி திரும்பாது. சோ அந்த அச்சுறுத்தல்ங்கிற அந்த உளவியல் இருந்து இப்ப இப்ப கண்டிப்பா தாக்குதல் நடத்திருக்கு. நீங்க பதில் தாக்குதல் நடத்தி தான் தீரணும். அதற்கு அந்த தீவிரவாத இயக்கம் எங்க இருக்கு? அந்த தீவிரவாத இயக்கத்திற்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு அங்க இருந்து இப்ப ஆயுதம் கொடுத்திருக்கிறா, பண்ணியிருக்கிறா. பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு அது வந்து ஒரு அதுதான் சொல்றாங்க ஒரு கேம்ப் அங்க இருக்கு. அந்த கேம்ப்ல தான் ட்ரெய்னிங் கொடுக்கப்படுதுன்னு. ம். அதெல்லாம் ம். கண்டுபிடிச்சு அத உலக மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணி அத அடிக்கணும். போன ஓகே. முறை ஓகே. வந்து நீங்க புல்வாமா தாக்குதலுக்கு நீங்க பண்ணது என்னன்னா, ஒரு கேம்ப் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் அடிச்சீங்க. ஆனா அது வேர்ல்ட் லெவல்ல நமக்கு தான் பேக் ஃபயர் ஆச்சு. என்ன பேக் ஃபயர் ஆச்சுன்னா, ம். அந்த கேம்ப்ல யாருமே அங்க இல்ல. அது ஒரு ஸ்கூல். விடுபட்ட ஸ்கூல். அது ஒரு முஸ்லீம் ஸ்கூல் அது. அதாவது முஸ்லீம் அந்த மதத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பள்ளி. அந்த பள்ளியில தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க தாக்குதல் நடத்துனீங்க. ஆனா அந்த பள்ளியும் ம். நடைபெறல. அதுல யாருமே இல்ல. யாருமே இல்லாத இடத்துல போய் தான் குண்டு போட்டிருக்கீங்க. அதுல அடுத்து வந்து பாகிஸ்தான் வந்து உலக மீடியாஸ் எல்லாம் உள்ள விட்டு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டாங்க. நீங்க அத வந்து இந்திய ஊடகங்கள்ல மறைச்சிடலாம். ஆனா உலக ஊடகங்கள்ல அது வெளிப்படையாக இருந்துச்சு. நீங்க போய் ஒரு விவசாயி வீட்டுல போயிட்டு குண்ட போட்டிருந்தீங்க. ம். அப்ப இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்காது. இன்னைக்கு சொல்றாங்க கனடால இருந்துலாம் நமக்கு ஆதரவு வரல. ஆதரவு நிலைப்பாடு ம். வந்து கனடா அரசாங்கம் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆமா வருத்தமான நிகழ்வு தான். ஏன்னா கனடா போன்ற ஒரு பெரிய நாடு வந்து நமக்கு ஆதரவு ஏன் அப்படின்னா கனடால நீங்க வந்து காலிஸ்தானி சார்ந்த செயல்பாட்டாளர்களை கொலை செய்வதற்கு இந்தியாவில இருந்து ஒரு ரவுடி உள்ள போய் கொலை பண்றான். அத வந்து கனடா அரசாங்கம் எப்படி பார்த்தது? அது கனடா அரசாங்கம் ம். வந்து இந்தியாவுடைய உளவுத்துறையாக அவன் செயல்பட்டான் என்றுதான் அதை பார்த்தது. ஏன்னா ஏன்னா நீங்க கொலை செய்தது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய ஆட்களை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அந்த காலிஸ்தானி உணர்வை கடத்தக்கூடிய செயல்பாட்டாளர்கள். அவங்கள போய் கொலை பண்றான் அவன். ம். சோ இப்ப புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இது தீர்வை ஏற்படுத்தாது. மாறாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரிக்கும்ங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். ஓகே சார். ஆனா இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல, அங்க பாகிஸ்தான்ல முக்கிய தீவிரவாத அமைப்பா சொல்லப்படுற லஷ்கர் இ தொய்பாவினுடைய ஒரு பிரிவா தானே சார் இந்த டிஆர்எஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு இங்க இயங்கிட்டு இருக்கு. சோ அந்த அமைப்பு தான் இந்த தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போது, பாகிஸ்தான் இதுல எந்த வகையில இன்வால்வ்டுன்னு பார்க்கலாம் நம்ம. ஆமாங்க. கண்டிப்பா பாகிஸ்தான் அந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்ப ம். அது பிரச்சனை கிடையாது. இப்ப இப்ப இந்த தாக்குதலுக்கு நீங்க சொன்ன விளக்கம் இருக்கு பாருங்க.
அந்த விளக்கம் தான் இப்ப பெரிய ஒரு சர்ச்சை. இந்த விளக்கம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிரவாதிகள் வெளியில இருந்து வராங்க. ஆனா அவங்க தீவிரவாதிகளாவே வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மாறாக உள்ள இருக்க துப்பு கொடுக்கறவங்க தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க பிளேம் லோக்கல் மேல பிளேம் வருது. இப்ப இந்த லோக்கல் மேல பிளேம நீங்க எப்படி நீக்குவீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அடுத்து? லோக்கல்ல இருக்க ஆட்களை விசாரிப்பீங்க, கைது பண்ணுவீங்க. சோ இதுதாங்க செயின் லிங்கா போய்கிட்டே இருக்கு திரும்ப. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனது ராணுவத்துடைய அஜாக்கிரதை தனத்தை வந்து மறைக்கணும். நீங்க உங்களுக்கு எல்லை இருக்கு, உங்களுக்கு எல்லையில ராணுவம் இருக்கு. அதான் சொல்றேன், 100% உங்களால எல்லாத்தையும் கரெக்டா பார்க்க முடியாது. அதெல்லாம் ஓகே, ஒத்துக்கிறோம். ஆனா அட் த எண்ட் யாரோட ஃபால்ட்? நீங்க லோக்கல் பீப்புள் மேலதானே ஃபால்ட்ட போடுறீங்க ஒரு அரசாங்கமா. ஃபால்ட் வந்து இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடிமக்களாக இருக்கக்கூடிய காஷ்மீரிய மக்கள் துப்பு கொடுத்துட்டாங்க. எங்க கூட்டம் வருது, எங்க இது வருதுன்னு துப்பு கொடுத்துட்டாங்க. அதனால தாக்குதல் நடந்துருச்சு. இதுதானே நீங்க சொல்ற நரேஷன். சோ இப்ப என்ன பண்ணணும்? அந்த லோக்கல் மக்களை போய் அடிக்கணும். எல்லாரும் அந்த லோக்கல் மக்களை கொடுமைப்படுத்தணும். அவ்வளவுதான் விஷயம். இது திரும்ப தீவிரவாதத்தை வந்து எப்படி மட்டுப்படுத்தும்? தீவிரவாதத்தை மட்டுப்படுத்தாது. மாறாக இன்னொரு 10 தீவிரவாதியை உருவாக்கி விட்டுரும். இதுதான் இங்க பிரச்சனை. அந்த தீவிரவாதியை வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் ஒரு 20-50 வருஷத்துக்கு நீங்க வந்து அரசியல் பண்ணலாம். இது அரசியல்வாதிகளோட அப்பட்டமான அயோக்கியத்தனமா தான் நான் இதை பாக்குறேன். இது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் தீவிரவாதிகளே. அந்த இயக்கம் வந்து சொல்லிருச்சு, தீவிரவாத தாக்குதல் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி அவங்க வந்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். இப்ப அந்த தீவிரவாத இயக்கத்தை நீங்க தாக்குறதுக்கு முற்படுவீங்களா? அதை விட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க லோக்கல்ல இருக்க ஆட்களை போய் ஹராஸ் பண்ண போறீங்களா? லோக்கல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது தீவிரவாதத்தை அதிகரிக்கும்ங்கிறதா என்னுடைய கருத்து. அதை செய்யாதீங்க. முதல்ல வந்து உண்மையான இப்ப நீங்க எரியறத புரியுதுங்களா? எரியிற தீய எடுத்துட்டீங்கன்னா பத்தி எரியறதெல்லாம் தானா அரைஞ்சிரும். கரெக்டா? அங்க நெருப்பாக இருப்பது அங்க தீவிரவாத இயக்கங்கள் தான். அந்த தீவிரவாத இயக்கங்களை நீங்க ஒழிச்சிட்டீங்கன்னாவே அதுக்கான சப்போர்ட் குரூப்ஸ் எல்லாம் காணாம போயிடும். ஆனா நீங்க தீவிரவாத இயக்கங்களை ஒழிப்பதை விட சப்போர்ட் குரூப்ஸ் ஒழிக்கிறேங்கிற பேர்ல மக்கள்கிட்ட தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மக்களை தான் வந்து கேள்விக்குள்ளாக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு சரியான நகர்வா நான் பார்க்கப்படலை. அது வந்து ஒரு முழுக்க ஒரு அரசியல் நகர்வா தான் நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல், இதை வச்சு ஒரு மதவாத அரசியல் முன்னெடுக்கப்படுவதாக தான் நான் பாக்குறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.